வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ். நான் உங்களில் ஒருவள் ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் 16. திருப்பாவை பாசுரம் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியரோமக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் துயிலல பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதையும் மானி நேய நினைக்கதவம் நீக்கிலோரெம்பவாய். இந்த 16ஆம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் எந்த மாதிரியான ஒரு பொருளை விளக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கருத்த நிறத்தவனுடைய கண்ண பரமாத்மா இருக்காரே, அவருடைய மாளிகையில தலைமை காவலாளிகளா இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த நந்தகோபனோட மாளிகையில, அந்த நந்தகோபன் மாளிகையில காவலாளிகளா இருக்கவங்களே, கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல்ல இருக்கிற காவலாளிகளே, எங்களுக்கு இந்த கருத்த மேனி உடைய கண்ணன் இருக்கான் பாருங்க, ஒரு பொருளை தருவதாக நேற்றே சொல்லியிருந்தானா அப்படின்னு யாரு சொல்றது? ஆயர்குல சிறுமிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் போய் இந்த காவலர்கள் கிட்ட ஒரு முறையிடுறாங்களாம். எந்த பொருள் தருவதா இந்த கருத்த மேனியுடைய கண்ணன் சொன்னா, இந்த மாய செயல்களை செய்யும் கண்ணன் சொன்னான் தெரியுமா? ஒளி எழுப்பும் பறை தருவதாக அந்த கண்ணன் சொன்னானா. ஒளி எழுப்பும் பறைனா முரசு இருக்கு பாத்தீங்களா, முரசு, அதுதான் அந்த ஒளி எழுப்பும் பறை. அந்த முரசை தருவதாக கண்ணன் எங்ககிட்ட நேத்தே சொன்னான். அத நாங்க அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு அந்த கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க. நாங்க சொன்ன உடனே முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் எடுத்த உடனே சொல்லிடாதீங்க. அந்த வாசல் கதவை திறந்து, இந்த மூடியுள்ள வாசல் கதவை திறந்து அவனை பத்தின பாடல்களை நாங்க பாடணும். அவனை துயில் எழுப்பும் பாடல்கள் எங்க கிட்ட இருக்கு, அந்த பாட்டெல்லாம் பாடி அவனை எழுப்பி அவங்க கிட்ட இருந்து நாங்க முரசை பெற்றுக்கணும். தயவு செஞ்சு கதவை திறங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும், ஒருத்தருக்கு அது பிடிக்கவே இல்லைனாலும் உடனே எடுத்த உடனே வேண்டாம் நீ செய்யாத அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாதான். அவங்க மனசு புண்பற்றுமா. என்ன சொல்லணுமா, அவங்களுக்கு ஏற்றாறு போல இதை இப்படி செஞ்சிருக்கலாமே, இதை இன்னும் இப்படி செஞ்சு பாரு, இது ஏன் நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அறிவுறுத்தலை கூறி அந்த செயலை நம்ம மாற்றும்படியாக செய்ய வேண்டுமா. இதுதான் ஆண்டாள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 16ஆம் நாள் பாசுரத்துல ரொம்ப சிறப்பா எடுத்த உடனே யாரு செய்யற ஒரு செயலுமே வேண்டாம் முடியாது அப்படின்னு அறவே சொல்லிடாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறிய சிறிய மாற்றங்கள் செய்யலாமே அப்படிலாம் சொல்லி அறிவுரை சொல்லி அதை மாற்றணுமா. ஸோ எப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஆண்டாள் இந்த பாட்டில் விளக்கி இருக்காங்க இல்லையா. ஆனால் இது தெரியாம நம்ம உலக மக்கள் என்ன பண்றோம், யார் என்ன சொன்னாலும் சட்டார்னு அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி வேண்டாம் நீ என்ன இதை பண்ற, நீ ஏன் அதை பண்ற அப்படின்னு சொல்லிடுறோம்ல. ஸோ இனிமே இந்த 16ஆம் நாள் பாசுரத்துல படிச்சு இந்த ஒரு கருத்தை உள்வாங்கி யாரையும் புண்படுத்தாம அவங்க போக்குலயே போய் அவங்களுக்கு அறிவுரை கூறுங்க. உங்களுக்கு இந்த பாட்டும் அதோட விளக்கமும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில நாள் 17 கூடிய பாடலும் பாட்டுக்குரிய விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.